ஆக அவங்க விதைக்கப்பட்டிருக்காங்கன்னா வேதத்தின் நம்பிக்கை விதைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க விதை ஒரு நாள் முளைக்கும். எந்த ஒரு முட்டாள் கூட இன்னைக்கு விதைச்ச விதைய ஒரு மாசம் கழிச்சு எடுத்து பார்க்க மாட்டான். ஏன்னா அது மண்ணுக்குள்ள இருந்தாதான் முளைச்சு அது மேல கனி கொடுக்கும், பலன் கொடுக்கும். கிறிஸ்தவமும் ஒரு பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா அது புரியாமல் இன்னைக்கு ஊழியர்களும் போகிறார்கள். ஆக என்ன நடக்குது இங்க? ஆகவே செத்த ஆவிகள் அவர்களுடைய வாழ்விலே சிலருடைய வாழ்வுக்குள்ளாக அது அவர்கள் நிம்மதியை குலைக்கும்படி, வேதனைக்குள்ளாக்கும்படி மந்திரக்கட்டுகள், மாத்திரமல்ல பலவீனங்கள், சாபங்கள் அந்த குடும்பங்களுக்குள் வருகிறதற்கு அவர்கள் கதவை திறந்து கொடுக்கிறது போல இருக்கிறது. ஆகவே அறிவு தெளிவை கொடுக்க வேண்டிய ஒளியின் பிள்ளைகளாகிய ஊழியர்களும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட செத்த கிரியைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய உறவினர்கள், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்களுடைய மூப்பர்கள் அல்லது உங்கள் சபை விசுவாசிகள் யாராக இருக்கட்டும், அவர் இறந்தார், அவர் நம்மோடு இருந்தவர், அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். அந்த ஆராதனை அடக்காரதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். குடும்பத்துக்கு ஒரு ஆதரவுக்கு ஆறுதலுக்கு நம்ம ஜெபிச்சு வழி உண்டாக்கணும். அவங்களோட ஒரு இணக்கமான ஒரு அன்பை கொடுத்து அந்த இழப்பிலிருந்து தூக்கி விடணும். இதுதான் ஒரு ஊழியனுடைய வேலை. கல்லறையில உட்கார்ந்து என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆக முதலாவது விசுவாசி திருந்த வேண்டாம், போதகர்களும் ஊழியர்களும் திருந்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே உங்களுடைய ஆவியை அவித்து போட்டு மற்றவருடைய ஆவியை நீங்கள் நிர்மூலமாக்காதபடிக்கு செத்த கிரியைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை அழைக்கிறார். ஆகவே கல்லறை திருநாள் என்பது செத்துப்போன ஒரு கல்லறைகளை அடக்கம் பண்ணுகிற ஒரு இடத்துல நாமும் நம்முடைய உறவினர்களை நம்மை அல்லது நான் செத்து போன என்னையும் அங்கதான் அடக்கம் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆக நம்ம வீட்டில் ஒரு போர்ட்டிக்கோ இருக்கு, அந்த போர்ட்டிக்கோல ஒரு கார் விடுற மாதிரி, அந்த போர்ட்டிக்கோல ஒரு பைக் விடுற மாதிரி நம்ம சரீரத்தை கொண்டு போய் அந்த குழிகள் விட்டுட்டோம், அவ்வளவுதான். நாம வீட்டுக்குள்ள போயிடுறோம் இல்லையா, அல்லது வெளியே போயிடுறோம் இல்லையா, வேற வண்டியில கூட போறோம்ல, அதே மாதிரி நாம ஒண்ணு கல்லறைக்குள்ள புதைச்சிட்டாங்க, நாம அங்கிருந்து முளைச்சு விண்ணகத்துல உயிர்ப்பிக்கப்படுவோம், அல்லது பரதேசில தூங்கிட்டு இருப்போம், அல்லது கிறிஸ்துவின் வருகையில நாம எதிர்கொள்ளுவோம், அல்லது எடுக்கப்படுகிறோம். ஏதோ நடந்துட்டு போது, விடுங்களேன். ஏன் தோண்டி 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 பார்த்துட்டு இருக்கிறீங்க? தோண்டி தோண்டி பார்க்க